ஆண்டவரே, இந்த 3வது மாதத்திலும் ஆண்டவரே என்னை ஜீவனோடு வைத்திருக்கீங்களப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உம்மழகான கண்கள் என்னை கண்டனாரே, முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டனாரே, முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்றேன். இன்னைக்கு உலகம் புல் ஸ்டாப் வச்சிடும், சொந்த வந்தவங்க வாழ்க்கையில புல் ஸ்டாப் வச்சிடும். அவ்வளவுதான், இவ்வளவுதான் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் புல் ஸ்டாப் வைக்கிறவர் அல்ல. சமா போட்டு இன்னும் 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 இருக்கிற மகளே, ஹல்லேலூயா, இன்னும் வாழ்க்கையில ஹல்லேலூயா, நீ நடக்க வேண்டிய வழிகள், நீ நடக்க வேண்டிய பாதைகள், நீ செய்ய வேண்டிய காரியங்கள், ஹல்லேலூயா, நீ செய்ய வேண்டிய சேவைகள், ஹல்லேலூயா, நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள், நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு புல் ஸ்டாப் வைக்கிற அல்ல. ஹல்லேலூயா,
நம்மை தொடர்ந்து நம்மை நடத்துகிறவர், நம்மை வழி நடத்துகிறவர். அல்லேலூயா. பந்தய பொருளை ஆமை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அல்லேலூயா நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஆமை அல்லேலூயா ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய வேலனை சத்துவத்தை அருகில் ஆவியானவர் தேவன் நம்மை நிரப்புகிறார். அல்லேலூயா. ஆசையை தொடர்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறாரே. ஆமென். அல்லேலூயா. அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி அல்லேலூயா அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடருகிறேன் அப்பா. எல்லா கைகளை வைத்து சொல்லுவோம். ஆண்டவரே, ஆசையாய் தொடருகிறேன் அப்பா. உங்கள் கிருபை வேண்டும் ஆண்டவரே. உடைய பலன் வேண்டும் அப்பா. இந்த 3வது மாதத்துக்கு வேண்டிய பலன் எனக்கு வேண்டும் அப்பா. உங்க வல்லமை இன்னும் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. உங்க அபிஷேகம் இன்னும் எனக்கு வேண்டும் அப்பா. பத்தாவது கேளுங்க, எல்லாம் கேளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 இந்த கர்த்தர் நம்மை அப்படியே நிறைவாய் பூரணமாய் ஆசீர்வதித்து நடத்துடைய கிருபைக்காக எல்லா கரங்களை தட்டி எல்லா ஆண்டவரே நன்றி செலுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இந்த 3வது மாதம் இந்த 2ஆம் நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்க வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் யாவரையும் உங்களை மனதார வாழ்த்தி வரவேற்கிற எல்லாரும் ஸ்தோத்திரம். 2 மாதத்தை கடந்து இந்த 3வது மாதத்துக்குள்ளாய் தேவன் நம்மை பிரவேசிக்க செய்த தேவனர் எத்தனை நல்லவருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கிருபை என்றென்றைக்கும் மாறாதவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவராக. ஆமென். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையினராய் கடந்து செல்வோம். இந்த 3வது மாதத்திலும் தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை நல்ல கவனிங்க. இந்த ஆண்டு நமக்கு விடுதலையின் ஆண்டாக தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இயர் ஆஃப் டெலிவரன்ஸ். எல்லாம் சொல்லுங்க. தமிழ்ல விடுதலையின் ஆண்டு. ஆமென். அந்த எதிலிருந்து விடுதலை? நுகம், சுமைகள், பாரங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து அதுக்கு தேவை விடுவிக்கப்படுவதற்கான காரியங்கள் என்னென்ன நுகங்கள் இருக்கிறது, என்னென்ன பாரங்கள், சுமைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆகவே அதை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும், எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிற சத்தியத்தை தேவன் நமக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் 3 விதமான காரியத்தை நாம தியானிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அசிரியனுடைய நுகம், 2வது பார்வோனுடைய நுகத்தடி, 3வது மனுஷரால் உண்டாகிற பாரம், நுகங்கள். இந்த 4வதாக இந்த 3வது மாதத்திலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை வாசி கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30 முடிய உள்ள வார்த்தைகளை வாசி கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. 4வது ஒரு பாரம் பைபிளில் சொல்லப்படுகிறது, வருத்தத்தின் பாரம். என்ன பாரம்? வருத்தம் என்கிறதான பாரம். the burden of labor and weary. ஆங்கிலத்தில் அப்படிதான் சொல்லப்படுகிறது. இன்னொரு மொழியிலே சொல்லப்படும் பொழுது heavy laden, அதாவது சுமத்தப்பட்ட பாரம் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். வருத்தம் என்கிறதான அந்த பாரம். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் இயேசு ஜனங்களை பார்த்து சொன்ன இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிந்த வசனம்.
ஆமென் சொல்லுங்களாமே. தோத்திர வருத்தப்பட்டு இந்த வசனத்தை நம்ம பொதுவாக எங்க நம்ம சொல்லுவோம், சுவிசேஷ ஊழியங்களுக்கு நாம் போகும் பொழுது இந்த காலத்தில் ரோடுகளில் மைக்கை பிடிச்சுக்கிட்டு சைக்கிள்களை எல்லாம் ஸ்பீக்கர்லாம் கட்டிக்கிட்டு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லுங்க. இந்த வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிற அந்த காரியங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. ஆமென். தோத்திரம். அந்த வருத்தம் என்ன? அந்த லேபர், the labor of the burden of labor என்று சொல்லப்படுகிறது. தோத்திரம். வருத்தத்தின் உழைப்பு, வேலையினுடைய அந்த பாரம், அந்த நுகம், அந்த சுமை. நேர நேரத்தில் நாம ரொம்ப களைச்சு போய் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களாமே. உழைத்து உழைத்து நான் களைத்து போய்விட்டேன் அப்படின்னு சொல்லாதவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. சிலர் கையை தூக்க வந்துச்சு. படிச்சு படிச்சு நான் களைச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியுமா? நடந்து நடந்து நான் களைச்சு போயிட்டேன்னு சொல்லாதவங்க மட்டும் கை வைத்து ஒரு அலையிலே சொல்ல முடியுமா? முடியாது. டெய்லி எல்லாருக்குள்ளேயும் இந்த வார்த்தை சர்வ சாதாரணமா என்ன செய்யும்? சொல்லுங்க. வேலை செஞ்சு செஞ்சு களைச்சு போயிட்டேன், பாத்திரத்தை தேய்ச்சு தேய்ச்சு சோல்டரு தேஞ்சு போயிட்டேன், நடந்து நடந்து முட்டி தேய்ச்சு போயிட்டேன். ஆமென். படிச்சு படிச்சு மண்டையெல்லாம் காஞ்சு போயிடுச்சு, ரொம்ப ட்ரை ஆகி விட்டது. இதுதான் இன்னைக்கு மனுஷனுடைய இயல்பு. ஆமென் சொல்லுங்களாமே. அது எந்த மதமா இருக்கட்டும், எந்த ஜாதியா இருக்கட்டும், எப்பேற்பட்ட நிலைமையில உள்ளவர்களா இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்களாமே. அப்ப இந்த வார்த்தை, இந்த வசனமானது ரட்சிக்கப்படாத மக்களுக்கான சுவிசேஷ வார்த்தை மட்டுமல்ல, அவரை ஆராதிக்கிற எல்லாருக்கும் உரிய ஒரு வார்த்தை. கையில வைத்து எல்லாரும் ஆமென் சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கும் சில நேரங்களில் சோர்வுகள் வரும். ஏன்னா ஊழியக்காரன் நாங்கன்னா தேவதூதர்களா, நாங்களும் மாம்சத்தில் இருக்க எங்களுக்கு களைப்புகள் வரும், சோர்வுகள் வரும், பல நெருக்கங்கள் எல்லாம் வரும், சில விரக்திகளாம் வரத்தான் செய்யும். ஆமென். மனுஷனா பிறந்த யாரா இருந்தாலும், எப்பேற்பட்ட அரசியல்வாதியா இருக்கட்டும், எப்பேற்பட்ட கோடீஸ்வரனா கூட இருக்கட்டும், எல்லாருடைய நிலைமையும் இதுதாங்க. ஆமென். அதனாலதான் அன்றைக்கே ஆண்டவர் இயேசு 2025 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் எழுதி வைத்து விட்டார், அவர் சொல்லி வைத்து விட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உழைச்சு உழைச்சு களைச்சு போய் சோர்வாய் போய் பலவீனப்பட்டு கிடக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டு விடவில்லை. நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கம் டு மீ. என்கிட்ட வாங்கப்பா, என்னிடத்தில் வாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கம் unto me. என் கிட்டக்க வா, தூரத்துல அல்ல, அல்லது ஒரு சம் டிஸ்டன்ஸ்ல அல்ல. தோத்திரம். என் பக்கத்துல நெருங்கி வான்னு சொல்றார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு தூரத்திலே இருந்து கர்த்தரை தரிசித்தார்கள். புதிய ஏற்பாடு கிட்டக்க சமீபத்தில் அருகிலே வந்து ஆண்டவரோடு கூட ஒன்றோடு ஒன்று இணைந்து அவரை பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன்னா அதனாலதான் ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, என்னிடத்துல வருகிற ஒருவனையும் சொல்லுங்க நான் புறம்பே தள்ளுவதில்லை. நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, உன்னுடைய ஸ்டாண்டர்ட் என்ன, உன்னுடைய கெப்பாசிட்டி என்ன, உன்னுடைய வசதி என்ன, உன்னுடைய வாய்ப்பு என்ன, உன்னுடைய செழிப்பு என்ன, உன்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, அதை பத்தி கவலையே கிடையாது.
இதெல்லாத்தையும் மனுஷன் பார்ப்பான், உலகம் பார்க்கும், மற்றவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு இதையெல்லாம் பார்க்கிறவர் அல்லவே அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்த்து தான் நம்மளை இடப்படுவான். இவங்க எவ்வளவு வெயிட்டா இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வெளி தோற்றத்தை வச்சுதான் இன்னைக்கு மனுஷன் நம்மளை இடப்படுவான். அதுதான் உண்மை. ஆமென் சொல்லுங்களாமே. ஆனா அப்படி வெளி தோற்றத்தை பார்த்து நம்மளை பார்க்கிறவர், கவனிக்கிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறாருங்க. அல்லேலூயா. இந்த அங்கலாய்ப்ப பார்க்கிறாரு. அல்லேலூயா. நீ எவ்வளவு வருத்தத்தோட இருக்கிற, எவ்வளவு வேதனையோட இருக்கிற என்பதை யாமே கர்த்தர் காண்கிறவர். அல்லேலூயா. ஆக இந்த வருத்தத்தின் பாரம், இதுல ஒரு 3-4 பாயிண்ட் இருக்குது வேதத்தின் அடிப்படையில். அல்லேலூயா. முதலாவது வருத்தம் நமக்கு எதனால வருது? உழைப்பினால் வருகிற வருத்தம். உழைப்பின் வருத்தம். என்ன வருத்தம்? ஸ்தோத்திரம். அதுக்கு ஆதாரமாக ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19. பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய். மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். எல்லாரும் சொல்லுங்கள். கவனிங்க, அந்த வருத்தம் எங்கே இருந்து வந்தது? ஏதேன் தோட்டத்திலிருந்தே வந்து விட்டதுங்க. ஆமென். ஏதேன் தோட்டத்திலிருந்து என்னென்னவோ வந்துகிட்டு இருக்கு பாருங்க. எத்தனை முறை ஏதேன் தோட்டத்தை பத்தி நாம தியானிச்சாலும் ஆண்டவர் புதிய புதிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறதா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா வேத வசனம் வந்து தோண்ட தோண்ட அப்படியே ஒரு பொக்கிஷம் போன்றது தேவனுடைய வார்த்தை. கையில தட்டுமா? அல்லேலூயா. வேதனையில இருந்து பாவம் அறியாத காலத்துல மகிழ்ச்சி மட்டுமே இருந்தது. ஏதனில இருந்து அதுக்கப்புறம் கீழ்ப்படியாமையினாலே பாவம், சாபம், பலவிதமான தண்டனைகள் எல்லாம் வந்துச்சு. அதுல ஒன்றுதான் இந்த வருத்தம். ஆமென். அதுதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, ஆதாமை பார்த்து, ஏப்பா நான் தானே உன்னை முதலாவது நான் சிருஷ்டித்தேன். மண்ணினாலே என்னுடைய சாயலை கொடுத்து சிருஷ்டித்து உன்னுடைய வெளாயலிருந்தே ஒரு வெளாயலம்ப உருவி அதை எடுத்து அதை சதையினால அடைத்து உனக்கு துணையாய் கொடுத்தேனே. இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள்னு சும்மா நீ சொன்னையே, கதையெல்லாம் விட்டையே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, மனைவிமார்கள், பெண்கள் எல்லாம் தோத்திரம். புருஷனுக்கு ஒரு விழா எலும்பு போன்றவங்க. அல்லேலூயா. நடு எலும்புல விழா எலும்பு சரீரத்தினுடைய நடுப்பகுதியிலிருந்து எடுத்தபடினால அதான் உலகத்தில் சொல்லுவாங்க, ஆணும் பெண்ணும் சமம்னு. வாயின் வார்த்தையில தான் விடுமுறை தான் இருக்குது. ஆனா நடக்கையில எனக்கு கிடையாது. இப்ப நல்லா கவனிங்க. அப்ப 2 பேரும் ஈக்குவலா என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் என்று அப்படியெல்லாம் நீ சொன்னையப்பா. ஆனா என்ன பண்ணிட்ட? இப்போ உன் மனைவியுடைய பேச்சை நீ கேட்டு விட்டாயே. ஆமென். உன் மனைவியுடைய பேச்சை கேட்டு நான் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை செய்து விட்டாயே. நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த ஒரே ஒரு படம் தானே, அதை சாப்பிட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. சாப்பிட்றதை விட ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோமா, அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். அப்படின்னு சொல்லலாம. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அதனால நீ இப்படி உன் மனைவியுடைய பேச்சை கேட்டு நீ இப்படி செஞ்சபடினாலே நீ என்ன செய்ய? வருத்தத்தோட இந்த பூமியின் பலனை புசிப்பா என்று ஆண்டவர் அன்றைக்கு ஆதாமுக்கு எழுதி வச்சுட்டாரு. உன்னுடைய முகத்தின் வேர்வையினாலே என்ன செய்ய? ஆகாரம் புசிப்பா.
இதுதாங்க இன்னைக்கு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டதான ஒரு காரியம். வேற வழியே கிடையவே கிடையாது. கர்த்தர் நல்லவர். அப்ப அப்படியானால் யாரா இருந்தாலும் இன்றைக்கு கோடீஸ்வரலா இருக்கிறவர்களும் அவர்கள் ஒரு காலத்திலே உழைத்து சம்பாதிச்சு தெருவா அலைஞ்சு கஷ்டப்பட்டு எல்லாம் வேலை செஞ்சு படிப்படியாய் மேலே வந்தவங்க தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற கோடீஸ்வரர்கள், உலக அளவில் இருக்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரலா இருக்கிறாங்க. அமைச்சர்களாம வாழ்க்கையில யாரும் அப்படியே சங்கின ராக்கெட் மாதிரி மேல போய் விடல, போக முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வாழ்க்கையில உயர்ந்து இருக்கிறார்கள். அதுதான் வேதத்துடைய நியதி சட்டம். அமைச்சர்களாம எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, அப்ப ஆண்டவர் அன்னைக்கு ஆதாம கிட்ட சொன்ன அந்த காரியம், நீ கீழ்ப்படியாதனாலே வருத்தத்தோட தான் இந்த பூமியுடைய பலனை நீ புசிப்பாய் என்று சொன்னார். ஆமென். ஆகவே இந்த உழைப்பினால் வருகிற அந்த வருத்தத்தை ஆண்டவர் நீக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்திலே ஒரு கடின உழைப்பாளி ஒருத்தர் இருக்கிறார். அவரை மட்டும் நான் சுருக்கமா சொல்லிட்டு நாம தொடர்ந்து ஜெபித்து முடிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய பந்தி நமக்கு இருக்கிறது. ஆகவே இந்த வேதத்திலே நிறைய உழைப்பாளிகள் இருக்கிறாங்க. அதுல ரொம்ப கடினமான உழைப்பாளி யாருன்னு கேட்டீங்கன்னா யாக்கோபு. யாரு? யாக்கோபு அப்படின்னு சொன்ன உடனே அவன் எத்தன், ஏமாற்றுக்காரன், தட்டி வீழ்த்துறவன், அப்படிதான் நாம தோணும். ஆனா அந்த யாக்கோபு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். ஆமென். கடின உழைப்பாளி. இந்த லேபர், the burden of labor அப்படின்னு சொன்னால் உழைப்பாளி, தொழிலாளி, பாட்டாளி. இன்னும் மகப்பேறு, அந்த டெலிவரி, அது என்ன பெயின், டெலிவரி பெயின், பிரசவ வலி, அது எல்லாமே இந்த லேபர். அதான் சொல்றாங்க லேபர் வார்டுல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஊழியம் அதுவும் எல்லாமே கஷ்டம்தான். இந்த உலகத்தில் அந்த வேலை ஈஸி, இந்த வேலை ஈஸி, நீ செய்யற வேலை ஈஸி, நான் செய்யற வேலை ரொம்ப கடினமானது அப்படின்னு ஒருவேளை ஒருத்தருக்கு திருப்திக்காக நாம சொல்லிக் கொள்ளலாம். ஆமென். தோத்திரம். நம்மளை கடினப்படுத்தி காட்டிக் கொள்வதற்காக நாம சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அவரவருடைய வேலை அவரவருக்கு அது கடினமானதான் இருக்கும். சொல்ற எத்தனை ஏற்றுக்கொள்றீங்க? அப்படின்னு சொல்லலாம உடனே சொல்லுவாங்க, நீங்க இந்த இடத்துல இருந்து பார்த்தா தானே தெரியும். அல்லேலூயா. அவரவருக்கு அவருடைய வேலை கடினமானதான் தோணும். அதான் உண்மை. பிரைஸ்லாம். ஆமா. அப்ப கவனிங்க, எந்த வேலையை யாரு செஞ்சலாம். சில குறிப்பிட்ட வேலைகளை குறிப்பிட்ட பேர் தான் செய்ய முடியும். அல்லேலூயா. அதனுடைய தரிசனம், பாரம், அதுக்குரிய அந்த ஒரு உத்வேகம், இந்த நடத்துதல் இருந்தால்தான் நாம செய்ய முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ்லாம். ஆமா. அதனால எல்லா வேலையுமே கற்றுக்கொண்டு நாம செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ வேதத்தில் கவனிங்கள், கடினமான உழைப்பாளி இந்த யாக்கோபு. ஆமென் சொல்லுங்களாமே. ஆதியாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 25 வாசிப்போம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 25. ராகேல் யோசேப்பை பெற்ற பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றான். அதற்கு அவன் நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறீர். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம். நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாதிக்க பண்ணுவது எப்பொழுது என்றான். அதற்கு அவன் நான்
உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை. நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யாக்கோபே சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மாமா வீட்டுல போனா, ராகேல விரும்பினா, லேயால் கட்டி வைக்கப்பட்டால், தோத்திரம் என்ன நான் கேட்டது ஒண்ணு கிடைச்சது ஒண்ணுன்னு கேட்டான். பரவாயில்லப்பா, உன்னோட 1+1 தாராளம் எடுத்துக்க அப்படின்ட்டான். அல்லேலூயா. ஆனா அந்த காலத்துல பெண் கட்டணும்னு சொன்னா அவங்க என்ன செய்யணும்? சீதனை கொடுத்து தான் கட்டிட்டு வரணும். இன்னைக்கு பொண்ணுக்கு சீதனை கொடுத்து கட்டி விடுறாங்க, கட்டி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அவன் இப்ப கவனிங்க, இந்த மூத்த மகளுக்காக 7 வருஷம் வேலை செய்யணும், இளைய மகளுக்காக 7 வருஷம் வேலை செய்யணும். அப்பதான் 2 மனைவிமாரும் வந்து சொந்தம். அதுக்குள்ள 11 பிள்ளைகள் பிறந்து விட்டது. எத்தனை பிள்ளைங்க? 11 பிள்ளைகள். என்ன ஒன்னாமனா இருக்கிறாங்க, மாமனார் கூட அந்த பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்கள் கூட இருக்கிறாங்க. இப்பதான் இந்த ராகேல் இந்த யோசேப்பை பெற்றதுக்கு பிறகு, ஒரு அடையிலே சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி லேயாளுக்கு 4 பிள்ளைகள் பிறந்தது. லேயாளுடைய வேலைக்காரிகளுக்கு 4 பிள்ளை. அதே மாதிரி ராகேலுடைய அந்த வேலைக்காரிகளுக்கு ஒரு 4 பிள்ளை. ஸ்தோத்திரம். 4 பிள்ளை 2 பிள்ளை நினைக்கிறேன். ஆமா, கர்த்தர் நல்லவர். இப்ப இதுவரைக்கும் இந்த லேயாளுடைய இது வரைக்கும் 10 பிள்ளைகள் பிறந்தாயிடுச்சு. ராகேலுக்கு பிள்ளை இல்லை. இதுதான் ராகேலுக்கு பிறந்த முதல் பிள்ளை. அவன் தான் அந்த யோசேப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ராகேல் யோசேப்பை பெற்ற பிறகுதான் யாக்கோபுக்கு ஒரு தெளிவு உண்டாகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது வரைக்கும் அந்த மாமனுக்கு கீழே அடங்கி கிடந்து வேலை செஞ்சு கிடைக்கிற கஞ்சியை தண்ணியை குடிச்சிட்டு தான் இருந்தான் அந்த யாக்கோபு. அல்லேலூயா. இப்பதான் கேட்கிறான், இப்போ என் மனைவிமார் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் உமக்கு உழைத்து போட்டிருக்கிறேன். நான் உழைத்த விதத்தை நீ அறிந்திருக்கிறேன். என் நிமித்தம் எவ்வளவாய் ஆசிரிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை இந்த யாக்கோபு சொல்லுகிறான் தன்னுடைய மாமங்கிட்ட. ஆமென். அப்பதான் அவன் சம்பளம் என்னன்னு கேளு நான் சொல்றேன். அப்போ அந்த யாக்கோபு சொல்ல ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நீர் எனக்கு ஒன்று தர வேண்டியதில்லை. நான் சொல்கிறபடி செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். அல்லேலூயா. யாக்கோபுடைய வேலை என்ன வேலை செஞ்சான் சொல்லுங்க? ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பன். அல்லேலூயா. ஆடுகளை மேய்க்கிறவன் தான் இந்த யாக்கோபு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த ஆடு மேய்க்கிற வேலையை செய்தாலும் இந்த யாக்கோபு உண்மை உத்தமமாய் செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த சம்பவம் நடந்தது கிட்டத்தட்ட 14 வருஷம் ஓடிவிட்டது. எத்தனை வருஷம்? 14 வருஷம் முடிந்து விட்டது. இதுக்கு அப்புறம் தான் சொல்றான், எனக்கு என் குடும்பத்துக்கு என் மனைவிமார் பிள்ளைகளுக்கு நான் சம்பாதிக்க வேண்டும் என்று உழைத்து நான் மந்தையை திரும்பவும் மேய்த்து காப்பேன் என்று சொல்லி மீதமுள்ள 6 ஆண்டுகள் அல்லேலூயா அந்த குடும்பத்துக்காக இந்த உழைத்தான் இந்த யாக்கோபு. ஆமென் சொல்லுங்களாமே. பாருங்க, ஆடு மேய்க்கிற வேலையா இருந்தாலும் அதை உண்மை உத்தமமாய் செய்தான் இந்த யாக்கோபு. அல்லேலூயா. இன்னைக்கு கவனிங்க அன்பான தேவ பிள்ளைகளை, வேலைக்கு போற நீங்க, ஒருவேளை நீங்க உங்க பாஸ் கிட்ட அல்லது உங்க கம்பெனியில உங்க சூப்பர்வைசருக்கு கீழே அல்லது உங்களுடைய மேனேஜருக்கு கீழே அல்லது உங்களுடைய எம்டிக்கு கீழே தோத்திரம் நீங்க வேலை செய்து கொண்டிருக்கிற நீங்கள், தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த வேலையிலே பொறுப்பிலே அவங்க அப்படி ஓப்பி அடிக்கிறாங்க, இவங்க இப்படி ஓப்பி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது அல்ல. சொல்லுங்களாமே. தேவ பிள்ளைகளே நல்ல கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே, உழைப்பிலே, பொறுப்பிலே உண்மையும் உத்தமமா நீங்க செய்யணும். ஆமே சொல்லுங்களாமே. அல்லேலூயா. நான் வாங்கல சம்பளத்துக்கு நான் செய்யறதே பெருசு. சில இடங்கள் அப்படி செய்யத்தான் செய்யறாங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறது இல்லை. மாடு மாதிரி நான் உழைக்கிறேன்,
கஷ்டப்படுகிறேன், என்னுடைய பாடுகளுக்கு ஏற்ற சம்பாத்தியம் இல்லையே அப்படின்னு புலம்புகிற நிலைமை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நீங்க செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளை ஆமே தன்னுடைய வேலையிலே உண்மை உத்தமமா இருக்கிறான்னு சொல்லி கர்த்தர் கவனிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே மந்தையை கொடு, அதை நான் மேய்த்து அதை நான் பார்த்து கொள்கிறேன். அப்படி கவனிங்க. இரவும் பகலும் அந்த யாக்கோபு உழைத்து உண்மையா இருந்தபடினால தான் அல்லேலூயா. ஒரு வசனத்துல சொல்றாரு பாருங்க, 32ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 10ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? அடியேனுக்கு தேவரே காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே. கைகளை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. வெறும் கையோட, வெறும் கோலும் கையும், கையில ஒரு கோலை வச்சுட்டு இந்த கையை அப்படியே அசைச்சு அப்படியே ஆட்டிக்கொண்டு வெறுமனே போன அந்த யாக்கோபு, அல்லேலூயா, போன இடத்துல எவ்வளவு கடினமாக 20 வருஷம். எத்தனை வருஷம் சொல்லுங்க? 20 வருஷம். இதுல 3ல் 2 பகுதி தன்னை மனைவிமாருக்காக தான் உழைச்சான், தனக்காக உழைச்சது வேற 6 வருஷம் தான். அல்லேலூயா. தோத்திரம் தான் மனைவிமாருக்கு தானே, அவங்க அப்பனுக்கு தானே நான் சம்பாதிச்சு போடுறேன் அப்படின்னு கடமைக்காக செய்யல, உத்தரவாதத்தோடு அதை செய்தான். பீருண்டதையும் நசல் கொண்டதையும் அதுக்கு பதிலாக நான் உமக்கு ஈடாய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுகிறான். அல்லேலூயா. அதனால நீங்க வாங்குற சம்பாத்தியங்கள், வருமானங்கள் உங்கள் வேலைகளுக்கு உகந்ததோ அல்லது குறைவோ எதுவா இருந்தாலும் நீங்க செய்யறத பெர்ஃபெக்டா செய்யுங்க. ஆண்டவர் உங்களை பார்க்கிறாரு. அந்த உண்மையை பார்த்து கண்டிப்பா ஆண்டவர் உங்களை படிப்படியா கர்த்தர் நிச்சயமா உயர்த்துவாருங்க. அதுல எந்த சந்தேகமே கிடையாது. அப்படி தான் யாக்கோபு சொல்றாரு, நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களை இரட்டிப்பான நன்மை இந்த யாக்கோபை பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படி நாம வாழ்க்கையில உழைச்சு கஷ்டப்படும் பொழுது நமக்குள்ள வருத்தங்கள் வருகிறது. ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும் பொழுது, எழும்பும் பொழுது, இன்னைக்கு சண்டேவா இருக்க கூடாதா, இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் லீவாக இருக்க கூடாதா அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதான் ஒரு படம், ஒரு கார்ட்டூன் போட்டுச்சான், ஸ்தோத்திரம். சனி ஞாயிறு வந்தா மேலே ஏறும், சண்டே முடிஞ்சவொடனே கீழே அப்படியே டவுன் ஆயிடும். மண்டே, சண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அப்படியே ஏறி இறங்கி. அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால தான் ஆண்டவர் இயேசு அன்னைக்கே சொல்லி வச்சுட்டாரு, நீ வேலை செஞ்சு களைச்சு சோர்ந்து போய் வருத்தத்தோட இருக்கிறாயா, என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் உடைய செய்தி என்ன? இயேசுவிடத்தில் நெருங்கி வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரீரத்துல சோர்ந்து போகப்படுது, ஐயோ இதை எப்படி நான் செய்ய போறேன், இந்த வேலையை எப்படி நான் முடிக்க போகிறேன் என்று சொல்லி திகைத்து போய் கலங்கி போய் இருக்கிற நேரத்திலையும் இந்த வசனம் நமக்குள்ளே கிரியேட் செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிக்கிற, என்னிடத்தில் வா மகனே, என்னிடத்தில் வா மகளேன்னு ஆண்டவர் அன்போடு கூப்பிட்டுருக்கிறாரே. ஏசப்பா நம்மிடத்துல வர ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வருத்தம், அந்த உழைப்பினுடைய அந்த வருத்தம் என்னை விட்டு நீங்க என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஆண்டவரை நிலை நிறுத்துகப்பான்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவார்கள். அல்லேலூயா. முதலாவது இந்த உழைப்பினால் வருகிற இந்த வருத்தத்தை நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர் நீக்கி போட அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலையிலே உண்மையும் உத்தமமாய் செய்யுங்க, அதுக்குரிய பலனை கண்டிப்பாய் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. வார்த்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்களும் உழைத்து களைத்து போயிருக்கிறீர்களா? இயேசுவிடத்துல வாங்க, அவரை உறுதியாய் அண்டிக் கொள்ளுங்கள், அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல ரெஸ்ட், நல்ல இளைப்பாறுதல, நல்ல மேன்மைய, உயர்வ, ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Praise the Lord. Hallelujah.